ज्ञानन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि पराशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரம்பொருள் பரமசிவம் தன் 3வது திருக்கண்ணில் இருந்து தேஜோமயமாக உயிரின் உயிர்ப்பான உயிர் சக்தியான சுத்த சின்மய ஸ்வயம் பிரகாச ஜோதி ஸ்வரூப தானே தன்மயமாயிருக்கும் தன் உயிரே உயிர்த்து ஆன்ம சக்தியாய் பூமியில் பொழிந்து பொழியப்பட்ட ஆன்ம சக்தி முறையாக தசை நினைவு உயிர் நினைவுகளோடு ஒன்று கூடி மனித இனமாய் மலர்ந்திட மகாதேவி அன்னை பராசக்தியையே காஞ்சிப்பதிக்கு ஏகிட அருள் உரைக்க அருள் செய்ய அன்னை கச்சியம்பதி ஏகினாள். உயிரினுடைய உயிர்த்தலின் நோக்கம் தான் தன்னையே பல்வேறு விதமாய் ஆனந்திப்பதற்காகத்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் நிரந்தரமான ஆனந்தத்தை தருகின்ற எல்லாமே உங்கள் வாழ்க்கையின் நோக்கம். ஆனந்தம் என்கின்ற பெயராலே மயக்கத்தையும் நிரந்தரம் இல்லாத ஒரு விதமான உணர்ச்சி கொந்தளிப்பை எக்ஸைட்மெண்ட்டை மட்டும் கொடுக்கிறது. ஆனந்தம் இல்லை, அது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மது மற்றும் போதை வஸ்துக்களாலே ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஆனா அது நிரந்தரமானது அல்ல. 20 மணி நேரத்தில் இறங்கிடும். இன்னமும் கடை பேர் வேணும்னு எத்தனை பேர் ஃபேஸ்புக்ல போட்டுட்டு இருக்கான் பாருங்க. கடையோ கடையோ கடையோன்னு கடை பேரையே கேட்டுட்டு இருக்காங்க. நிரந்தரமான நித்தியமான ஆனந்தத்தை உங்களுக்குள் மலர வைக்கின்ற எல்லாமே வாழ்க்கையின் குறிக்கோள். இனிமையான ஆனந்தமாக வாழ்வதற்கான உடல், அதை செய்து கொள்வது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க உடல் பாசிபிலிட்டியாக, பொட்டன்ஷியல் பாசிபிலிட்டியாகத்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே தவிர ஆக்சுவல் ரியாலிட்டியா உங்களுக்கு கொடுக்கப்படல. 12 படிமானம் டிஎன்ஏ லேயரோட, 12 லேயர்ஸ் ஆஃப் டிஎன்ஏவோட சாத்தியக்கூறாகத்தான் உங்களுக்கு இந்த உடல் அளிக்கப்பட்டது. அதுல பிறப்பினால் ஒரு லேயரும், ஆண்மையோ பெண்மையோ அடைவதனால் 2வது லேயரும் உங்களுக்குள்ள மலரும். அவ்வளவுதான். இது 2 மட்டும்தான் இயற்கையின் போக்காலேயே நிகழ். மீதி 10 லேயர் டிஎன்ஏ நீங்களாத்தான் மலர வச்சுக்கணும். நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உயிரினுடைய உயிர்ப்பின் நோக்கம், இதை ஆழ்ந்து கேளுங்கள். மொத்தம் 12 லேயர் டிஎன்ஏ நீங்க கேரி பண்ணிட்டு இருக்கீங்க.
இந்த 12 லேயர்ல பிறப்பினாலே ஒரு லேயர் அவேக்கன் ஆயிடும் உடம்புல. பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆணாகவோ பெண்ணாகவோ இந்த பிசிக்கல் மெச்சூரிட்டி நடக்கும் பொழுது, ஒரு குழந்தை தாயாகவோ தந்தையாகவோ மாறுவதற்காக தகுதி அடைகின்ற பிசிக்கல் மெச்சூரிட்டி நடக்கும் பொழுது 2வது லேயர் டிஎன்ஏ அவேக்கன் ஆகும். இது 2 மட்டும்தான் இயற்கையாகவே நடக்கின்ற விஷயம். மீதி 10 லேயர் டிஎன்ஏ உங்கள் வாழ்க்கை முறை சார்ந்துதான் உயிர்ப்பிக்கப்படும், உயிர்ப்படையும், உயிர்ப்பிக்கப்படும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பிறப்பதனாலேயே உங்கள் உடல் சில செயல்களை செய்ய வேண்டியிருக்கிறது. சுவாசம் பண்றது, இரத்த ஓட்டம், சாப்பிடுறத ஜீரணம் பண்றது. இந்த செயல்களை செய்வதற்கு ஒரு லேயர் டிஎன்ஏ அவேக்கன் ஆயிடும். பிசிக்கல் மெச்சூரிட்டி நடக்கும் பொழுது நீங்க இன விருத்தி செய்வதற்காக 2nd லேயர் டிஎன்ஏ அவேக்கன் ஆயிடும். அதுக்கு பிறகு மீதி 10 லேயர் டிஎன்ஏவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாட்சிமையை பொறுத்தே, குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் டிசைட்ஸ் த அவேக்கனிங் ஆஃப் த ரிமைனிங் 10 லேயர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உணவினால் உடலுக்குள் சேரும் கசடுகள், மாசுகள், டாக்சின்ஸ் மறுத்தீர்களானால், அவைகளை வெளியேற்றி உங்கள் உடலை தூய்மை செய்தீர்களானால், சுத்தி கிரியைகள் மூலம் தூய்மை செய்தீர்களானால் 3வது லேயர் டிஎன்ஏ அவேக்கன் ஆயிடும். என்னுடைய யோக ஆச்சாரியன் குரு யோகானந்தபுரியிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட வார்த்தை, ஒரே ஒரு சத்தியம்தான். அவர் அவருடைய மொத்த வாழ்க்கையின் சாரமா எனக்கு கொடுத்தாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், சாப்பிடாதப்பா, அவ்வளவுதான். எந்த பிரச்சனைனாலும் சாப்பிடாதப்பா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர் பல ஆண்டுகள் திடகாத்திரமாக வாழ்ந்த ஒரு யோகி. எத்தனையோ தரம் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகும் மரணமடையாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸையே நடுநடுங்க வைத்து தன்னுடைய சுய விருப்பத்தினாலே ஜீவசமாதியில் அமர்ந்த பெரிய யோகி. மார்பிலே இரும்பு கயிறை, ஸ்டீல் வயரை கட்டி சுவாசத்தாலேயே அதை வெடிக்க வைப்பார். நான் பார்த்திருக்கேன், என் கண்ணால பார்த்திருக்கேன். காலபைரவர் சாட்சி, என் கண்ணால பார்த்திருக்கேன். மார்பிலே ஐரன் ஸ்டீல் வயர்ஸ், ஐரன் வயரை டைட்டா சுவாசத்தை பிடித்துக்கொண்டு அதை கட்டிடுவாரு. சுவாசத்தை அப்படி விட்டார்னா டப்புன்னு இரும்பு கம்பி தெரித்து சிதறுவதை பார்த்திருக்கிறேன். பெரிய யோகி. நாக்கிலே எழுகின்ற சப்தத்தாலேயே கல்லை வெடிக்க வைப்பார். அந்த சப்தத்தினுடைய சக்தி கல்லை வெடிக்க வைப்பார். அவர் செய்த யோக சக்திகளின் வெளிப்பாடும் யோக சித்திகளின் வெளிப்பாடும் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலையிலே இன்றும் இருக்கின்றது. திருக்கைலாய நாட்டின் சார்பாக இன்னமும் அவருடைய ஜீவசமாதியை நாம் தான் அமைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறோம். முடிந்தவர்களெல்லாம் ஒரு முறையாவது அவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலையில் மலைவல பாதையில் செங்கம் ரோட்டிலே ஈசான்யலிங்கத்து அருகே அவருடைய ஜீவசமாதி மலைவல பாதையை ஒட்டியே அமைந்திருக்கின்றது. அதற்கு கருங்கல் திருப்பணி செய்து இனிமையாக கருங்கல்லாலேயே மண்டபம் அமைத்து அவருடைய ஜீவசமாதியின் மீது யோகானந்தேஸ்வரர் என்கின்ற சிவலிங்க பிரதிஷ்டையும் செய்யப்பட்டிருக்கின்றது.
சென்று பாருங்கள், தரிசியுங்கள். அவருடைய பேரருள் உங்கள் எல்லோரையும் யோக ஞானத்திலே உயர்ந்த நிலையை அடையச் செய்யும். பெரிய யோகி, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய யோகி. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னனாலும் சரி சாப்பிடாதப்பா அப்படிம்பார், அவ்வளவுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு வார்த்தை, முடிந்தவரை உணவை குறையுங்கள், முடிந்தவரை உணவை சைவ உணவாக்குங்கள். சைவ உணவிலும் ஆர்கானிக்கா, அதாவது பூச்சி மருந்து, ரசாயன உரங்கள் இதெல்லாம் போடாம ஆர்கானிக்கா, இயற்கையிலேயே விளைந்ததா, ஆல்டர் பண்ணாம. திராட்சைனா கொட்டை இருக்கணுங்கய்யா. கொட்டை இல்லாத திராட்சை தின்னா சரி. இந்த ஆல்டர்டு சீட்ஸ், அது சார்ந்த உணவுப் பொருட்களை தவிர்த்து விடுங்கள். இயற்கையிலேயே எம்பெருமான் அளித்த, இயற்கையின் போக்காக மலர்ந்த, ரசாயன கலப்புகள் இல்லாமல் இயற்கையிலேயே ஹைபிரிட் நடந்து இயற்கையிலேயே மலர்ந்த விஷயங்கள், அவைகளை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்த நிலை, அவைகளையும் சமைப்பதை தவிர்த்து சமைக்காத உணவிற்கு மாறத் துவங்குங்கள். அதற்கும் அடுத்து அதிலும் சாராக ஜூசஸா மட்டும் எடுத்துக்கிட்டு சாலிடா திட உணவை தவிருங்கள். இறுதியில் நீரும் சுவாசமும் மாத்திரமாக வாழ்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோகத்தினுடைய நிலை படிப்படியாக ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, இத படிப்படியா செய்யணும். உடல் நலத்தை காப்பாற்றிக் கொண்டே இத படிப்படியா பொறுமையா செய்யணும். அதுக்காக தான் 21 மாதம் காயகல்ப யோகம் என்கின்ற பெயராலே இதை ஒரு தெளிவான பயிற்சி முறையா வடிவமைத்திருக்கின்றேன். உலக மக்கள் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக 21 மாதங்கள் முறையான படிப்படியாக உணவை குறைத்து, ஆனா உடல் நலம் குறையாமல் உடலை தயார் செய்து காயகல்பம், நீண்ட நாட்கள் நிரந்தரமாக ஆனந்தமாக ஆயுளோடு வாழ்வதற்கு சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எனக்கு அளித்த அந்த ஞான முறையை, வாழ்க்கை முறையை காயகல்ப யோகம் என்கின்ற பெயராலே 21 மாதங்களுக்கு வடிவமைத்திருக்கின்றேன். அக்டோபர் மாதம் 1 தேதியிலிருந்து இந்த வகுப்பு துவங்குகிறது. முழு இலவசம். 21 மாதமும் நீங்கள் தங்கும் இடம், உங்களுக்கு தர வேண்டிய உணவுப் பொருட்கள், அதாவது ஆரம்பத்திலே திட உணவு, ஆர்கானிக்கான சைவ உணவுகள் வழங்கப்படும். பிறகு மெதுமெதுவா உங்கள் உடல் நலத்திற்கு ஏற்றாற்போல் யோகம், தியானம் முதலியவைகளை அளித்து உடல் நலம் குறையாமல் மருத்துவரின் கண்காணிப்போடு, மருத்துவரின் நேரடி கண்காணிப்புக்கு கீழ் பாதுகாப்பான சூழலில், அண்டர் த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ், லவ் அண்ட் கேர் அண்ட் protected atmosphere, slowly we taper down the food. மெதுவாக உணவின் உள்ளெடுத்தலை குறைத்து, ஆனால் ஆரோக்கியத்தை பெருக்கி டீடாக்ஸ் பண்ணி, அருகம்புல் சாறு, வேப்பஞ்சாறு, கடுக்காய் பொடி, இஞ்சி போன்ற வாழ்வியல் மூலிகை பொருட்களால், லைஃப் ஸ்டைல்லையே நம்முடைய மூலிகைகளை நம்முடைய சித்தர்கள், யோகிகள் கலந்து விட்டிருந்தார்கள்.
இவைகளை உணவாக எடுத்துக்கொண்டு பாடியையும் மைண்டையும் டீடாக்ஸ் பண்ணி உங்களுடைய அடுத்தடுத்த லேயர் டிஎன்ஏவை மலர வைக்கிறதுக்கான இந்த காயகல்ப யோகத்தை 21 மாத நிகழ்ச்சியும் இலவசம். திருவண்ணாமலையிலும் சேலத்திலும் பெண்களுக்காகவும், மதுரையிலும் ராஜபாளையத்திலும் ஆண்களுக்காகவும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த காயகல்ப யோகம் துவங்குகிறது. முதல்ல அடிப்படையான யோகத்தின் சத்தியங்களான யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங்நிரோதா. யோகத்தின் முதல் படி வாக்கை தவிர்த்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தைகள் வெளிவருவதை மட்டுமல்ல, தொண்டைக்குள் வாக்கிற்குள் வார்த்தைகள் உருவாவதையே தவிர்த்தல். மனோமௌனம்னு சொல்லுவோம். அருணகிரி பெருமானுக்கு, அருணகிரிநாதப் பெருமானுக்கு முருகப்பெருமான் அளித்து அருளிய சும்மாயிரு சொல்லற என்கின்ற உபதேசத்தின் சாரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் அருணகிரி யோகீஸ்வரரை பற்றி சொல்லவில்லை, என் குருநாதனான அருணகிரி யோகீஸ்வரரை பற்றி சொல்லவில்லை, அருணகிரிநாதரை பற்றி சொல்லுகின்றேன். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்த முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய பக்தராக இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற அருணகிரிநாதப் பெருமான், திருப்புகழ் பாடி அருளிய அருணகிரிநாதப் பெருமான், அவருக்கு முருகப்பெருமான் அளித்த உபதேசம் சும்மாயிரு சொல்லற. சொல் இல்லாமல் இருப்பது வேறு, சொல் அறுத்து இருப்பது வேறு. சொல்லை அறுத்தல் தான் மனோமௌனம் என்று சொல்லப்படுகின்ற வாங் நிரோதம். வார்த்தைகள் வெளிவராமல் தடுப்பது பெரிய விஷயம் அல்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கோவத்தில் பொங்கிக்கிட்டு ஆனா கொட்டினா வேலை போயிடும்னு ஒரு சூழ்நிலை இருந்தா கொட்ட மாட்டோம். பாஸ் முன்னாடி என்ன பண்ணுவோம், மேனேஜர் முன்னாடி ஆனா உள்ள எரிஞ்சு பொங்கும், காது வழியா புகை வரும், ஆனா வாய் வழியா வார்த்தை வராது. அது மௌனம் அல்ல, அது வாங் நிரோதம் அல்ல. தொண்டை குழியிலேயே வார்த்தைகள் உருவாகும். தொண்டையில தான் அந்த வாக் என்கின்ற அந்த கரணம் இருக்கின்றது. அந்த அந்த கரணத்திலேயே வார்த்தைகள் உருவாகாமல் இருக்கின்ற நிலை தான் வாங் நிரோதம். இது உங்களுடைய டிஎன்ஏவையே மலர வைக்கின்ற ஒரு அருமையான நுட்பம். யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதா. அந்த வாக்கை தூய்மைப்படுத்தி பலப்படுத்தி விட்டீர்களானால் வார்த்தையினாலேயே, சப்தத்தாலேயே, நாதத்தாலேயே இந்த உலகத்தில் எந்த விதமான விளையாட்டையும் செய்வதற்கு உங்களால் முடியும். நாத கலை உங்கள் வசப்படும். இந்த 21 மாதங்கள் யார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாலும் ஒரு விஷயம் என்னால் உங்களுக்கு உறுதியாக அளிக்க முடியும், மரணம் உங்களை தேடி வராது. நீங்களாக விருப்பப்படும் பொழுது, ரகுபதி யோகி அவர் வந்த கடமை, யோகி யோகானந்தபுரி அதான் அவருடைய தீக்ஷா நாமம். தன்னுடைய வந்த கடமை முடிந்து விட்டதுன்னு அவர் நினைச்ச உடனேயே ஜீவசமாதியில் ஏகினார். இசக்கி சுவாமிகள் அதே மாதிரி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இசக்கி சுவாமி நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். மரணம் அவரை தேடி வரவே இல்லை. அவர் கூப்பிட்டு, விபுதானந்தபுரி என்னுடைய குரு, அவரை அழைத்து, என்னுடைய குரு தான் அவரை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு நேரடியாக இசக்கி சுவாமிகளே தீட்சைகள் அளித்து ஆசிகள் செய்திருந்தாலும் அவர் விபுதானந்தபுரி, இந்த சம்பிரதாயத்தின் மரபிலிருந்து விபுதானந்தபுரி விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக விபுதானந்தபுரியை குரு சிஷ்ய பத்திரம் எழுதி வைக்க சொல்லுகின்றார். அவருடைய விருப்பம் அது. அப்படிங்கிறதுனால விபுதானந்தபுரிக்கு என்னுடைய வரலாற்றிலே நிரந்தரமான இடம் இருக்க வேண்டும் என்று இசக்கி சுவாமிகள் விரும்பினார். அதனாலதான்
விபுதானந்தபுரி இசக்கி சுவாமிக்கு செய்த பெரும் சேவைக்காகவும் எனக்காக அவர் உழைத்த உழைப்பிற்காகவும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப பத்திரிகையில எல்லாம் படிக்கிறோம், PV சிந்து அவர்கள் பேட்மிண்டன்ல உலக சாம்பியன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவருடைய தகப்பனார் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார். தினந்தோறும் காலையில எந்திரிச்சு ட்ரைனிங் கோச்சிங் சென்டருக்கு கூட்டு போய் கூடையே இருந்து சப்போர்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்து, அதாவது ஒரு 10-15 பேருடைய உழைப்பு சேர்ந்து செகண்ட் ஜெனரேஷன் சக்சஸ் தான் அவங்களுடைய வெற்றி. அதே மாதிரி ஒரு பேட்மிண்டன் ஃபீல்ட்ல உலக சாம்பியன் வாங்கணும்னாலே எத்தனை பேருடைய உழைப்பு பின்புலத்திலே இருக்க வேண்டி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு 100 குருமார்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், ஸ்மார்ட் திங்கிங், பவர்ஃபுல் இனிஷியேஷன், ஹார்ட் ஒர்க்கிங், இது மொத்தத்தோட தொகுப்பு தான் அவங்க எல்லாருடைய வெற்றி தான் நான். அதனால என்றென்றும் அவர்கள் பாதத்திற்கு அடிமையாக, அவர்கள் நினைவிலேயே வாழ்ந்து, அவர்களுக்கு நன்றிக்கடன் உரியவனாக, நன்றிக்கடனோடு அவர்களை நினைந்து அவர்கள் பாத தூளியாக வாழ்ந்து விட்டேனே ஆனாலே என் வாழ்க்கை முழுமையடைந்ததாக நான் உணர்வேன். அவங்க 100 பேருக்கும் திருவண்ணாமலை ஆதீனத்திலே சிலை வைக்கப் போகின்றேன். அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். திருவண்ணாமலை ஆதீனத்தை முறையா கட்டணும்னு. பாண்டுரங்கனார்னு திருவண்ணாமலையிலே ஒரு வித்வான், தமிழ் வித்வான், கீழாத்தூர்ல அவருக்கு வீடு. நான் பிறந்து வளர்ந்தது திருவூடல் தெரு. என்னுடைய பாட்டனார் இருந்தது ராஜராஜன் தெரு. என்னுடைய பாட்டனார் தினந்தோறும் என்ன வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு கோவிலுக்கு கூட்டு போகணும். சைவ சித்தாந்தம் பாடம் படிக்கிறதுக்காக, சைவ சித்தாந்தத்தை, சுத்தாத்வைதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக எனக்கு வகுப்பு. என்னுடைய பாட்டனார் தினந்தோறும் என்னை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வருவார். கீழாத்தூர்லிருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் 3 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும் என்று நினைக்கின்றேன். நடந்தே வருவார் பாண்டுரங்கனார். சில நேரங்களில் என்னுடைய மாமாவோ அல்லது யாராவது உறவினர்கள் 2 வீலர்ல போய் கூட்டு வருவாங்க. ஆனா பல நேரங்களில் எதுவும் வசதி இருக்காது, நடந்தே வருவார். அவருடைய காலுக்கு செருப்பாகவாவது இருந்து அவருக்கு கடந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தினந்தோறும் நடந்து வருவார். இன்று நீங்கள் எல்லாம் ஆதி சைவத்தை, சுத்தாத்வைத சைவத்தை என்னுடைய நாக்கில் இருந்து கேட்கின்றீர்களானால் அது என் நாக்கின் புரள்தலின் வலி அல்ல, அந்த வேலை அல்ல. அவர் கால் தேய செருப்பில்லாமல் கீழாத்தூரிலிருந்து அண்ணாமலையார் ஆலயம் வரை தினந்தோறும் நடந்து வகுப்பெடுப்பார். அதிக பேர்லாம் வரமாட்டாங்க. தவறாமல் வருவது அப்படின்னா நானும் என்னுடைய தாத்தாவும் மட்டும்தான், என்னுடைய பாட்டனார் மட்டும்தான். அதுவும் எனக்காகத்தான் கூட்டு வருவார், என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து வருவார். இந்த உண்மையையும் சொல்லிவிடுகின்றேன், எல்லா நாட்களும் நான் விரும்பி ஒன்றும் போயிடல, நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். அதற்காக நன்றி கடன் செலுத்துகிறேன். என் பாட்டனாருக்கு நன்றி, வித்வான் பாண்டுரங்கனார் அவர்களுக்கு நன்றி. பாண்டுரங்கனாருக்கு திருவுருவச் சிலை வைத்து என்றென்றும் அவருடைய நினைவை போற்றி அவர் பாதங்களை வழிபடுவதுதான் அவர்களுக்கு நான் செய்கின்ற நன்றி கடனாக இருக்க முடியும். என் நாவில் இருக்கும் தமிழ் பாண்டுரங்கனார் வளர்த்தெடுத்த தமிழ். இறையனார் அளித்தார், பாண்டுரங்கனார் வளர்த்தார். இது மாதிரி 100 பேர் கடும் உழைப்பினால் ஒரு நாள் 3 கிலோமீட்டர் நடந்து 3 கிலோமீட்டர் நடந்து போறது வேணும்னா
சாதாரணமா இருக்கலாம். ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் மழை அடித்தாலும், வெயிலாக இருந்தாலும், மழை பெய்தாலும், என்னவா இருந்தாலும் என்ன தியாகம்! அவர் ஒரு பெரிய வித்வான். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். நீண்ட நாட்கள் சிவபெருமானுக்கு சேவை செய்து அண்ணாமலையான் திருவடியிலேயே கரைந்தார். அருணாச்சல புராணத்தை தமிழிலே செய்திருக்கின்றார். பல்வேறு நூல்கள் செய்திருக்கின்றார். நூற்றுக்கணக்கான நூல்கள் செய்திருக்கின்றார். பாடுவதற்கும் சந்தம், பண், மரபு, இலக்கண இலக்கியங்கள் இவைகளெல்லாம் மாறாமல், தவறாமல், பொய்க்காமல் பாடுவதற்கும் இயற்றுவதற்கும் எனக்கு அறிவித்து அருள் செய்த குருநாதன். இவர்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியின், கடும் உழைப்பின் வெளிப்பாடு தான் என்னுடைய வாழ்க்கை. அதனுடைய வெற்றி வெளிப்பாடு தான் என்னுடைய வாழ்க்கை. இறையனார் பேரருள் மலர்வதற்கு இவர்கள் எல்லோரும் கடும் உழைப்பை செலுத்தி இருக்கிறார்கள். நினைக்கும் பொழுதே கண்ணெல்லாம் கலங்குகிறது. ஐயோ, எனக்கு இறையனார் கூட்டி வைத்த அந்த இனிமையான ஜீவன் முக்த சூழல் இயல் இன்று திருவண்ணாமலையில் இல்லாமல் போனதே. மீண்டும் அந்த சூழல் இயலை எடுத்து வந்து அது மாதிரியான நபர்கள், கனகம்மாள் மாதிரி மிக எளிமையாக வேதாந்தத்தை வாழ்ந்த பெண்மணி, சாதுவோம் மாதிரி சமாதியிலேயே லயித்திருந்து ஆனந்தமாக இருந்தவர், அண்ணாமலை சுவாமிகள் சகஜ சமாதியில் நிரந்தரமாக இருந்தவர், திண்ணை சுவாமிகள் திண்ணையை விட்டு நகராமல் நிரந்தரமாக சமாதியில் இருந்த பரம்பொருள், மௌன சுவாமிகள் உணவே அருந்தாமல், யோகானந்தபுரி பெரிய யோகி மட்டுமல்லாமல் ஒரு அரசன் மாதிரியே வாழ்ந்தார். யாருக்கும் வணங்க மாட்டார். ஆனா அந்த யோகானந்தபுரி நெடுஞ்சான் கிடையாக நீட்டி விழுந்து வணங்கி நாம் பார்த்தது திருமஞ்சன கோபுரத்தின் உள் கட்டை கோபுரமான தெற்கு கட்டை கோபுரத்திலே அமர்ந்திருந்த நாராயண சுவாமின்னு, உணவருந்தாமல் மௌனத்திலேயே, மௌனசுவாமின்னு சொல்வாங்க. கடைசி 10 ஆண்டுகள் அண்ணாமலை மலையின் உச்சியிலே அமர்ந்திருந்தார். யோக சமாதியிலேயே எங்கும் அசையாது, பேசாது, ஆழ்ந்த சமாதி நிட்டையிலே அமர்ந்திருந்தார். முதல்ல மலை உச்சிக்கு செல்வதற்கு முன்பாக கீழே தெற்கு கட்டை கோபுரத்திலே அமர்ந்திருந்தார். எவ்வளவு பெரிய யோகிகள், எவ்வளவு பெரிய ஞானிகள்! அது ஒரு ஜீவன் முக்த சூழலியல். இந்த 100 பேருக்கும் சிலை வைக்க மாத்திரம் நான் வரவில்லை. இது போன்ற சில ஆயிரம் பேர்களையாவது உருவாக்கி இந்த ஜீவன் முக்த சூழலியலை சில 100 இடங்களிலாவது சத்தியமாய் உருவாக்கி வைப்பேன். மதுரையில் அம்மன் சந்நிதியில் அன்னை மீனாட்சி ஷியாமளாபீட சர்வஞ பீடத்தில் அமர்ந்திருந்து அருளாட்சி செய்த எந்த இடத்திலே தாயாருடைய சிம்மாசனம் இருந்து அவளும் இறையனார் சுந்தரேசனும் இருந்து அருளாட்சி செய்தார்களோ அந்த இடத்தையே வாங்கி இருக்கின்றோம். ஒரே காரணத்திற்காகத்தான். பெருமாட்டி மீனாட்சி
இறையனார் சுந்தரேசப் பெருமான் உருவாக்கி வைத்த ஜீவன் முக்த சமுதாயம், என்லைட்டன் சிவிலைசேஷன் மீண்டும் மதுரையில் மலர வேண்டும். மலர வைத்தே தீருவோம். மதுரை உங்களுக்கெல்லாம் ஊரு, எனக்கு உசுரு. அண்ணாமலை பிறந்த வீடு, மதுரை புகுந்த வீடு. ரமண மகர்ஷிக்கு மதுரை பிறந்த ஊரு, அண்ணாமலை புகுந்த ஊரு. மதுரை பக்கத்துல திருச்சுழி, ரமண மகர்ஷி பிறந்த ஊர். இந்த ஜீவன் முக்த சமுதாயத்தை எல்லா இடங்களிலும் மீண்டும் மலர வைப்போம். அதுக்காக தான் ஊர் ஊரா தேடி தேடி சொத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம் இதுதான். நான் பிறந்தபோது இறையனார் எனக்கு அளித்த ஜீவன் முக்த சூழலை உருவாக்கி வைத்து விட்டுத்தான் இந்த பூமியை விட்டு செல்வேன். கைலாயம் செல்வேன். அது வரைக்கும் போக மாட்டேன். இந்த வேலையை செஞ்சுதான் தீருவேன். இந்த காயகல்பம் நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு அருள் செய்த, அறிவு தந்த, ஞானம் தந்த என் குருமார்கள் எல்லாரிடமிருந்தும் நான் கற்ற பாடங்களை தொகுத்து வகுத்து நேரடியாக உங்கள் வாழ்க்கையின் பலனளிக்கும் விதத்திலே இதை உருவாக்கியிருக்கின்றேன். இசக்கி சுவாமிகள் என்னுடைய குருநாதர், பரமகுருநாதர்னு சொல்லலாம். கண் முன்னால் கண்டிருக்கின்றேன். விபுதானந்தபுரி அழைக்கிறார். அவருக்கு சற்று பக்கத்திலே நான் இருக்கிறேன். சப்பனமிட்டு அமர்கின்றார். அங்கிருந்த மற்றவர்களை எல்லாம் பார்க்கின்றார். ஜீவசமாதிக்குள் அமரப்போகின்றேன் என்று தெளிவாக சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு நிமிர்ந்த நிலையிலேயே கண்களை தூக்கி உடலை தூக்குகின்றார். அப்படியே உடம்பு ஸ்டிஃப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதே நிலையிலே 3 நாள் உடம்பு இருந்தது. சூடு தனியல. அதனால சமாதி குழிக்குள்ள இறக்க பயமா இருந்தது. இன்னும் உயிரோடு இருக்காரோ அப்படின்னு. அதுக்கு பிறகு அவருடைய மற்ற நண்பர்கள், பக்தர்கள், அன்பர்கள் இவர்கள்லாம் டாக்டரை அழைச்சிட்டு வந்து டாக்டர் கன்ஃபார்ம் பண்றாரு, பல்ஸ் இல்ல, இதயம் நின்று போச்சுன்னு. அதுக்கப்புறம்தான், அதுவும் 1 நாள் கழித்துத்தான் சமாதிக்கு எடுத்துட்டு போறோம். பஞ்சமுகத்திலே அவர் எப்போதும் அமர்ந்திருந்த சமாதியில் இருந்த பஞ்சமுகம் என்கின்ற இடம், அங்கதான் சர்வங்க பீட ஆரோகணம் எனக்கு செய்து வைத்தார்கள். நீங்க போட்டோ பார்க்கலாம். அவர் இசக்கி சுவாமிகள் அதே சர்வங்க பீடத்தில் அமர்ந்து, அதே இடத்திலே விபுதானந்தபுரி சர்வங்க பீடத்தில் அமர்ந்து அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருந்தது. அதே பீடத்தில் என்னை அமர வைத்து எனக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள். அந்த சர்வங்க பீடம் ஆரோகணம் நடந்த அதே இடத்திலே அவருக்கு ஜீவசமாதி எடுக்கப்பட்டு, அவருடைய திருமேனி வீட்டில் இருந்து, அவர் வாழ்ந்த ஆசிரமத்திலிருந்து, அவர் வாழ்ந்த ஆசிரமம் நம்முடைய பவழக்குன்று. என்னுடைய ஞான அனுபவம் நடந்த இடத்திலே அவருடைய, அந்த இடத்துல தான் அவருடைய ஆசிரமம் இருந்தது. அவர் வாழ்ந்த ஆசிரமம். அங்கிருந்து அவருடைய திருமேனி சர்வங்க பீடத்திற்கு கொண்டு வரப்பட்டு சமாதி வைக்கிறதுக்காக உடம்ப தூக்குறோம். அவர் சமாதியில உட்காரும் பொழுது அர்த்தபத்மாசனத்திலே இருந்தது உடல். அர்த்தபத்மாசனம் கால் மேல் கால் போட்டு. ஆனா சமாதியில வைக்கும் பொழுது பத்மாசனத்துல வைக்கணும்.
அந்நேரம் உடல் குளிர்ந்து விட்டிருந்தது, இறுகி விட்டிருந்தது. எப்படி பத்மாசனத்திலே வைப்பது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா கால் உடைந்து விடக்கூடாது, அல்லது எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் தயங்கி தயங்கி நின்றார்கள். என்னுடைய குரு விபுதானந்தபுரி, ஏய் பண்றா, என்னை பார்த்து ரொம்ப விளையாட்டா சொன்னாங்க, பண்றா. நான் கையை கூப்பி, பகவானே இது என்ன விளையாட்டு, காலை நீட்டி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்கின்ற வார்த்தை சத்தியம். பல சாட்சிகள், நேரில் பார்த்த சாட்சிகள் இன்றும் இருக்கிறார்கள். ஐயா முத்துக்குமார சுவாமின்னு இன்னமும் இருக்கிறார், திருவண்ணாமலையிலே பெரியவர். இவரெல்லாம் நேரில் பார்த்த சாட்சிகள், ஊர் பெரியவர்கள். காலை நீட்டி உடல் தானாக காலை திரும்பவும் மடித்து பத்மாசனத்திலே போட்டுக்கொண்டது. கால் தானாக நீண்டு தானாக மடித்து பத்மாசனத்திலே போட்டுக்கொண்டது. இது சத்தியம். ஊர் பெரியவர்கள் பல பேர் நேரில் பார்த்தார்கள். குழிக்குள் நடந்த சத்தியம். நான் ஒண்ணுதான் கேட்டேன், ஐயனே இது என்ன விளையாட்டு, உடம்புக்கு பங்கம் வந்துடக்கூடாது, நாங்களா ஏதாவது அர்த்த பத்மாசனத்திலிருந்து பத்மாசனத்துக்கு மாத்தினோம்னா ஏதாவது தசைகள் விலகி அல்லது எலும்பு முறிந்து ஏதாவது பங்கம் வந்து விட்டால் அது பெரும் தீங்கா போய்விடும். ஏன்னா ஜீவன் முக்தர்கள் சித்தர்களுடைய திருமேனிகள் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுக்கு சமம். ஞான அணுவுலை. தயவு செய்து அவைகளை சாதாரண உடலை போல் விளையாட்டுத்தனமாக விளையாடி விடாதீர்கள். ஞான அணுவுலை, ஸ்பிரிச்சுவல் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். அதை எப்படி ஹேண்டில் பண்றது? பெண்கள் சுடுகாட்டுக்கு வரப்படாது இந்து மத சம்பிரதாயப்படி. ஆனா விபுதானந்தபுரி கூடையே இருந்து பார்த்துக்கிட்ட சிஷ்யன்றதால அவங்க வந்தாங்க, அவங்கள அலோவ் பண்ணாங்க. எல்லாரும் அது அங்க இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்கப்பா, ஏதாவது பண்ணப்பா, ஏதாவது பண்றா அப்படின்னு என்னை பார்த்து சொன்னாங்க. நான் உடனே, பெருமானே இது என்ன விளையாட்டு, உங்கள் திருமேனி ஞான அணு உலை, யாராவது ஏதாவது தொட்டு பங்கம் பண்ணிட்டா அது சரியல்ல. ஆனா திருமூலர் திருமந்திரத்திலே மிக தெளிவாக சமாதி அமைக்கின்ற பத்ததியை எழுதி வைத்திருக்கின்றார். ஒரு ஞானிக்கு, சித்தருக்கு, யோகிக்கு எப்படி சமாதி அமைக்க வேண்டும்னு. அதுல உடல் பத்மாசனத்திலே தான் வைத்து அமர்த்தப்பட வேண்டும். சமாதி குழி தயாராயிடுச்சு. விபூதி, உப்பு, வில்வம், வாழை இலை விரித்து விபூதியும் உப்பும் கொட்டி சமாதி குழியை முழுமையா தயார் பண்ணிட்டோம். ஆனா பெருமான் இசக்கி சுவாமிகள் ஜீவசமாதியிலே உட்காரும் பொழுது அர்த்தபத்மாசனத்திலே இருந்தார். அதை யாரும் கவனிக்காம விட்டுட்டோம். இல்லைன்னா அப்பவே சொல்லி இருந்தா அவர் பத்மாசனத்திலே அமர்ந்து ஜீவசமாதிக்கு போயிருப்பாரு. அர்த்தபத்மாசனத்திலே இருந்தவாறு ஜீவசமாதிக்கு போயிட்டார். இது என்ன பண்றது இப்போ? சாமி எப்பவும் அவர்கிட்ட அப்படித்தான் பேசுவேன். ஐயனே ஐயனே ஐயனே, இது என்ன கூத்து, எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது, உங்க திருமேனிக்கு பங்கம் வந்துடக்கூடாது. ஒண்ணுமில்ல, உடனே முகத்துல ஒரு சின்ன புன்னகை, கால் நீட்டி மீண்டும் தானாக மடித்து பத்மாசனம் போட்டுருச்சு. அங்க இருந்த நபர்கள், இதை பார்த்த சாட்சிகள்னு எனக்கு மனசுல தோன்றுகிறவர்கள் உடுப்பி ஓட்டல் உபாத்தியாயா மற்றும் முத்துக்குமார சுவாமி, ஏடிஎம் பன்னீர்செல்வம், இவர்களெல்லாம் இன்னும், இவர்களில் பல பேர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள். தனுசு, இவர்களெல்லாம் அந்த இடத்துல இருந்தார்கள். கால் தானாக பத்மாசனத்திலே ஏறிக்கொண்டது. ஜீவசமாதி, மரணம் கிடையாது. இசக்கி சுவாமிகள் மரணம் அடையவில்லை, ஜீவசமாதி அடைந்தார். திருமேனியை உபயோகப்படுத்துவதை நிறுத்திவிட்டார். ஆனால் அந்த திருமேனி மூலமாக என்றென்றும் நம்ம எல்லோருக்கும் அவர்
அவைலபிளா இருப்பார். யார் வேண்டுமானாலும் அவருடைய சமாதியில் போய் நின்று என்ன கேட்டாலும் உடனடியாக அவர் அருள் கிடைக்கும், ஆசி வழங்குவார். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். ஜீவ சமாதிகள் வாழுகின்ற குருமார்களுக்கு சமம். என் சீடர்கள், என் சன்னியாசிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஏன் இவ்வளோ நான் ஆழமான ட்ரைனிங் கொடுக்கறேன்னா, வெறும் சமூக ரீதியா ஹிந்து மதத்தை பத்தி பரப்புற ஒரு சன்னியாசிகளா நீங்க இருக்கணும்னு நான் நினைக்கல. இசக்கி சுவாமிகள் மாதிரி, யோகானந்தபுரி மாதிரி, விபுதானந்தபுரி மாதிரி ஒரு யோகிகளாக, ஜீவன் முக்தர்களாக, ஜீவ சமாதியில் அமருகின்ற ஜீவன் முக்தர்களாக அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஆழமான, அழுத்தமான, கடினமான பயிற்சிகளை அளிக்கின்றேன். சில நேரத்தில் என் சங்கத்திலிருந்து வெளியேறிய சன்னியாசிகள் நினைக்கிறது உண்டு. இப்போ நீங்க பார்க்க போற படம், அவர்களுடைய படம் தயாராகிற வரைக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு இருக்கேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்ன தகவல்களுக்கு ஆதாரங்கள் திரட்டி, ஏன்னா இசக்கி சுவாமிகள் சமாதி குழிக்கு அவர் திருமேனியை கொண்டு சென்ற பிறகு தானாகவே கால் விரிந்து பத்மாசனத்தில் அமர்ந்ததை ஊரே பார்த்தது. அங்கு இருந்த அத்தனை பேரும் பார்த்தார்கள். ஊர் பெரியவர்கள் எல்லாரும் இதற்கு சாட்சி. இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த திருவண்ணாமலை மீண்டும் வந்தே தீரும். இறையனார் அருணகிரி யோகீஸ்வரர் எந்த திருவண்ணாமலையை எனக்கு அளித்தாரோ, எந்த திருவண்ணாமலையில் நான் மலர்வதற்கு அருள் கூட்டி வைத்தாரோ, அந்த திருவண்ணாமலை ஞானச் சூழலை மீண்டும் மலர வைத்தே தீருவேன். அதுதான் நான் அவர்கள் எல்லோருடைய பாதங்களிலும் சமர்ப்பிக்கின்ற சேவை, நன்றி கடன். இதை நான் செய்வதுதான் உண்மையான பொறுப்புணர்ச்சி. அவர்கள் எனக்கு செய்த தியாகத்திற்கு நான் செய்கின்ற நன்றி கடன் வெறுமனே அவர்களுக்கு சிலை வைப்பது மட்டுமல்ல, அவர்களை போன்றே அதே சூழலை உருவாக்கக்கூடிய நபர்களை உருவாக்கி வைப்பது, அதே போன்ற சித்தர்கள், ஞானிகள், சந்நியாச படையை உருவாக்கி வைப்பது. மிகப்பெரிய ஜீவன் முக்த சாம்ராஜ்யம் இருந்த இடங்கள் தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலை, மதுரை, காஞ்சி, திருவாரூர், சிதம்பரம், சீர்காழி, இன்னும் எத்தனையோ. இங்கெல்லாம் முறையாக ஆதீனங்கள் செய்து மீண்டும் அதே ஜீவன் முக்த சமுதாயம், என்லைட்டன் சிவிலைசேஷன் மலருவதற்கான, என்லைட்டன் சிவிலைசேஷனை மலர வைத்து ஒவ்வொரு இடத்திலும் சில நூறு சந்நியாசிகளாவது ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து ஜீவன் முக்த சமுதாயத்தை மலரச் செய்து சக்திகளை வெளிப்படுத்தி என்லைட்டன் சிவிலைசேஷன் இந்த எல்லா இடத்திலும் மலர்ந்தே தீரும், மலர வைத்தே தீருவேன். இங்கெல்லாம் திருக்கைலாயம் மலர்ந்தே தீரும். இங்கெல்லாம் திருக்கைலாயம் பூமியில் நிகழ்ந்தே தீரும். திருவொற்றியூர் பெரிய ஜீவன் முக்த சமுதாயம் வாழ்ந்த இடம். மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவண்ணாமலை, திருக்குற்றாலம், திருச்சி, திருவானைக்காவல், தஞ்சாவூர், திருவாரூர், வேதாரண்யம், இங்கெல்லாம் மீண்டும் ஜீவன் முக்த சமூகத்தை மலர வைத்தே தீருவது. பரமசிவத்துவத்தை வாழ்பவர்கள், பரமசிவனின் சக்திகளை வெளிப்படுத்துபவர்கள் சில நூறு சந்நியாசிகளாவது
ஒன்றாக இருக்கின்ற 108 பேராவது இருந்த நிலையில் இருந்தவாறே பரமசிவ பரம்பொருளின் நிலையில் இருந்து பரமசிவனின் எல்லா சக்திகளையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழலைத்தான் ஜீவன் முக்த சமுதாயம்னு சொல்றேன். குறைந்தபட்சம் 108 பேர் அந்த உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் ஒன்றாக வாழ வேண்டும். அப்பதான் திருக்கையிலாய சூழல், the enlightened energy of Kailasa can be manifest. அந்த enlightened civilization அப்பதான் மலரும். அதத்தான் திருக்கையிலாயம்னு சொல்றேன். இந்த திருக்கையிலாய இந்த மிகப்பெரிய ஜீவன் முக்தி க்ஷேத்திரங்களாக இருந்த என்லைட்டன் சிவிலைசேஷனா இருந்த இந்த எல்லா இடத்திலும் மீண்டும் அமைத்தே தீருவோம். அதற்கான அடித்தளமாகத்தான் இந்த இடங்களிலெல்லாம் ஆதீனங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். சேலம், சித்தர்கள் வாழ்ந்த இடம் சேலம். அகத்திய பெருமான் நேரடியாக வந்து அமர்ந்திருந்து வாழ்ந்த இடம். சுகபிரம்ம ரிஷி தவம் செய்த இடம். அதனாலதான் சுகவனேஸ்வரர் என்று, சுகவனம் என்று பெயர். சுகவனேஸ்வர பெருமான் ஆலயம் சேலத்திலே இருக்கின்றது. கிளிகள், ஆயிரக்கணக்கான கிளிகள், சக்தி வெளிப்பாடு, பரமசிவ சக்தி வெளிப்பாடு செய்கின்ற ஆயிரக்கணக்கான கிளிகள் சேர்ந்து அருள் செய்கின்ற இடமாக சேலம் ஆதீனத்தை உருவாக்குவோம். சுகவனேஸ்வர பெருமானுக்கு நாம் செய்கின்ற காணிக்கை இது. சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய கிளிகளுக்கு பயிற்சி அளிக்கின்ற வேலையை ஏற்கனவே மதுரையில் துவங்கிவிட்டோம். மதுரையில ஷியாமளாபீட சர்வஞ பீடத்திலே பயிற்சிகள் துவங்கிவிட்டன. தினந்தோறும் பூஜை செய்து நைவேத்தியம் செய்து அந்த உணவை, அந்த நீரை அளித்து அவைகளை பருகச் செய்து அவைகள் மகாமந்திரமான மகா வாக்கியத்தை சொல்ல துவங்கி பயிற்சிகள் நடக்க துவங்கிவிட்டது. மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் இறைநிலையை அடைய முடியும் என்பது சைவத்திற்கே உரிய தனித்தன்மையான ஒரு சத்தியம். சைவத்திற்கு மட்டும்தான் அந்த நுட்பம் தெரியும். அதனாலதான் ஆனை பூசித்த தலம், சிலந்தி பூசித்த தலம், எறும்பு பூசித்த தலம் என்றெல்லாம் சைவத்தில் மாத்திரம்தான் உண்டு. ஆனை, எறும்பு, குதிரை, கிளி, பாம்பு இதெல்லாம் பூசித்த தலங்கள் சைவத்தில் மட்டும்தான் உண்டு. சைவத்திற்கே உரிய தனித்தன்மை. விலங்குகள், பூதம், பிரேதம், பிசாசு எல்லா விதமான ஜீவராசிகளும் வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டு சிவநிலையை அடைய முடியும். கைலாயம் எல்லாருக்கும் உண்டு. சிவபதவி எல்லோருக்கும் உண்டு. எல்லா ஜீவன்களுக்கும் சிவபதவி உண்டு. உயிரின் உயிர்ப்பு உயிரின் உயிர்ப்பின் காரணம் ஜீவன் முக்தி. ஜீவன் முக்த நிலையில் வாழுதல். பரமசிவனின் இருப்பில் இருந்தவாறு பரமசிவ சக்தியை வாழ்ந்து பரமசிவனுடைய நிலையிலேயே நிலைத்திருத்தலே ஜீவன் முக்தி. வாழ்க்கையின் குறிக்கோள் அதுதான். இந்த நிலையை அடைந்த 108 பேராவது ஒன்றாக இருப்பதுதான் என்லைட்டன் சிவிலைசேஷனை உருவாக்குறதுக்கான மூலம், ஆதி மூலம், விதை. இந்த விதையை இந்த எல்லா திருத்தலங்களிலும் மீண்டும் மலர வைத்தே தீருவோம். திருவண்ணாமலை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், திருவொற்றியூர், மயிலாப்பூர், திரிசூலம், சேலம், ராஜபாளையம், மடவார் விளாகம்னு சொல்லுவாங்க ராஜபாளையத்தை. காரணம் என்னன்னா,
பாண்டி நாட்டினுடைய தலைநகரான மதுரை ராஜபாளையம் வரை இருந்தது. ராஜபாளையம் மடவார் விளாகம் தான் மடங்கள், ஆன்மீக மடங்கள் எல்லாவற்றுக்கும் பிரான்ச்சஸ் அங்கதான் இருந்தது. ருத்ரகன்யா பயிற்சி மையம் மற்றும் சந்நியாச பயிற்சி மையம் அங்கதான் இருந்தது. அதனால்தான் மடவார் விளாகம்னு சொல்வார்கள். ருத்ரகன்னியர்கள், சந்நியாசிகள், இவர்களுக்கெல்லாம் தனித்தனியான பயிற்சி மையம் இருந்தது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா. அதுவரை பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரை விரிந்திருந்தது. மதுரை இப்பொழுது இருக்கின்ற மதுரையிலிருந்து ராஜபாளையம் வரை மதுரை மாநகரமாக இருந்தது. இது போன்ற பல்வேறு ஜீவன் முக்த நாகரீகங்கள், என்லைட்டன் சிவிலைசேஷன் தமிழ்நாட்டிலே இருந்தது. அவைகள் எல்லாவற்றையும் மீண்டும் புனரமைத்தே தீருவோம், உயிர் பெறச் செய்தே தீருவோம். அதுவே என் உயிர் உயிர்த்த நோக்கம், காரணம். அடுத்த தலைமுறை இந்த ஜீவன் முக்த வாழ்க்கையின் மீது ஸ்ரத்தையை ஏற்படுத்துவதுதான் என் முதல் பணி. இந்த வாழ்க்கை முறையை மீண்டும் 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 புரிய வைத்து, உணர வைத்து, இந்த சத்தியங்களை உள்வாங்க வைத்து, கம்ப்ளீஷனுக்கு வரவழைச்சி இதை வாழ வைப்பதுதான். திருக்கைலாயத்திலே 3வது கண்ணை திறந்து உயிரின் உயிர்ப்பை, பயோ எனர்ஜியை பெருமான் பூமிக்கு அனுப்பிடுறாரு. ஆனா தாயாருடைய ஹார்ட் ஒர்க், அன்னை பார்வதி தேவியாருடைய ஹார்ட் ஒர்க் பூமிக்கு உடனே இறங்கி ஓடி வர்றா. உடம்பெடுத்து பூமிக்கு வந்தா இந்த பசங்க கிட்ட என்ன பாடுபடணும் எனக்கு தெரியும். ஆனா தைரியமா வேக வேகமா இறங்கி வர்றா. ஏன்னா இந்த உயிர்களை எல்லாம், இந்த உயிரை முறையா காப்பாற்றி மலர வைக்க வேண்டும். தன்னுடைய அளவில்லாத கருணையினாலே அன்னை இறங்கி வருகிறாள். வந்து அந்த உயிர் பயோ மெமரியை எடுத்து, பயோ எனர்ஜியை எடுத்து, மசில் மெமரி, பயோ மெமரி இதோட வெட்டி பார்த்து ஹைபிரிட் வேலை பண்ணி பார்க்கிறா. அதாவது அந்த பொருத்தி பார்க்கறத, அந்த பொருத்தி பார்க்கும்போது அதை செஞ்சு பார்க்கறதுக்கு அவ ட்ரையல் பார்த்ததுதான் அந்த அந்த மாமரம். காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற அந்த மாமரம் தாயாரே செய்து பார்த்த ஹைபிரிட் ட்ரையல். வேறு வேறு மரங்களை எடுத்து ஒட்டி பார்த்து இவளுடைய இப்ப செய்ய போற இந்த டிஎன்ஏ ப்ராசஸிங், பயோ மெமரி, பயோ எனர்ஜி, மசில் மெமரி, இந்த மூன்றையும் அவ ஒட்டி இந்த உயிர்களை உருவாக்க போறா. அந்த விளையாட்டு, அது சக்சஸ் ஆகுன்ற அவ ட்ரையல் பண்ணி பார்க்கிறா. அந்த வேலையில் அவள் செய்ததுதான் அந்த காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற ஏகாம்பரம். அந்த ஒரு மாமரம், ஒரு மாமரத்திலே 4 கிளைகளிலும் 4 தனித்தனியான வேறு வேறு சுவையுடைய மாம்பழங்கள் வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாயார் செய்த விளையாட்டு அது, தாயார் செய்த முயற்சி. தாயார் செஞ்சா அது வெற்றி அடைஞ்சுதான் தீரணும். அந்த முயற்சியினுடைய வெற்றி அது. செஞ்சு பார்க்கிறா. இந்த மசில் மெமரி, பயோ மெமரி, பயோ எனர்ஜி இதெல்லாம் ஒன்றாக கூட்டி முழு மனிதனை உருவாக்குகின்ற அந்த செயலை செய்கின்றாள். அதுக்கு அம்மா தாயார் செஞ்சு பார்த்த ட்ரையல் தான் அந்த மாமரம். அடுத்த முறை காஞ்சிபுரம் போகும் பொழுது தவறாமல் மாமரத்தை கண்டு விழுந்து வணங்குங்கள். தாயார் தொட்டது, அன்னை பராசக்தியே தொட்டது. தாயார் பூமிக்கு வந்தார் என்பதற்கான சாட்சி. அன்னையார் பூமிக்கு வந்தார், பெருமாட்டி காமாட்சி பூமிக்கு வந்தாள், நம் உயிரையெல்லாம் உருவாக்கி மலர்த்தி வைக்க அப்படின்றதுக்கான சாட்சி அந்த மாமரம். காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற அந்த ஏகாம்பரம் மாமரம் தாயார் செய்து வைத்தது. பிராட்டியார் செய்து வைத்த மாமரம். அடுத்த முறை செல்லும் பொழுது தவறாமல் தரிசித்து விட்டு வாருங்கள்.
உண்மையில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயம் பார்த்தா அது ஒரு நதி. நதியின் மத்தியிலே அமர்ந்து, ஏன்னா அந்த கொண்டு வந்த உயிர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த உயிர் மலர்ந்து முழுமையாவதற்கு நீர்ச்சூழல் வேணும். எப்படி வயத்துல தாயாரினுடைய கர்ப்பப்பையிலே நீர் கோலம் இருக்கிறதோ, அந்த மாதிரி நீர் கோலம் வேணுங்கிறதுக்காக அந்த நீர் கோலம் தயார் செய்த லிங்கமே அந்த உயிர்ப்பிப்பதற்காக அவர்கள் செய்த அந்த கருதான். மண்ணாலே செய்து கதகதப்பை வைப்பதற்காக, தேவையான நீர் சக்தி வருவதற்காக நதியிலே அமர்ந்து இந்த சயின்ஸ் டெக்னாலஜியை ட்ரை பண்ணி பார்த்து சக்சஸ்ஃபுல் ஆனதுக்காகத்தான் மாமரத்தை செய்து வைத்து, அது சக்சஸ் ஆன பிறகுதான் இந்த உயிர்களை ஒன்று கூட்டி மசில் மெமரியும் பயோ மெமரியும், அதில் பயோ எனர்ஜியும் சேர்த்து தசை நினைவு உயிர் நினைவோடு உயிர் சக்தியை சேர்த்து மனிதன் என்கின்ற ஜீவனை மலர வைக்கின்றாள் தாயார் பார்வதி தேவி பராசக்தி. அடுத்த பரிமாணத்திற்குள் உயிர்களை அன்னை கொண்டு செல்லுகின்றாள். பிரம்மாண்ட நாயகி ஜெகத் ஜனனி பரமேஸ்வரி பராசக்தி உயிர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்றாள். தாயாரினுடைய பெரும் கருணை, அளவிலா பெருங்கருணை அன்னை காமாட்சி, ஏலவார் குழலியம்மை பராசக்தி பார்வதி தாயாரினுடைய பெருங்கருணையையும் ஸ்ரத்தையான தியாகத்தையும் கடும் உழைப்பு இவைகளை இன்று நினைத்து தியானித்து நன்றி கூர்ந்து அன்னை பராசக்தி நம்ம எல்லோருக்குள்ளும் மலர்ந்திட அன்னையை தியானிப்போம். நிமிர்ந்து அமருங்கள். உங்கள் மூன்றாவது கண்ணில் தாயார் பராசக்தி நித்யானந்தேஸ்வரி பார்வதி காமாட்சி அன்னையை மீனாட்சியை முழுமையாக பொன்னிறத் திருமேனியோடு தியானியுங்கள். உயிர் மலர மகாவாக்கியமான ஓம் நித்யானந்த பரமசிவோகம் எனும் மகாவாக்கியத்தை ஆழ்ந்து அஜபாஜபமாக ஜெபியுங்கள். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். நீங்கள் எல்லோரும் பராசக்தியின் பேரருளால் நம் எல்லோருக்குள்ளும் பராசக்தியின் சக்தி மலர்ந்திட ஆசீர்வதிக்கின்றேன்.